ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, தம்பனையிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு. ஆமாங்க, நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம எலிஜிபிள் ஆகி பார்த்திங்கன்னா 3 மாதம் ஆச்சுங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து மானிட்டேஷன் அப்ரூவல் கிடச்சிருக்க வேண்டியது. நான் பண்ண ஒரு 2 மிஸ்டேக்கால் எனக்கு லேட் ஆச்சு. அது என்ன மிஸ்டேக்குன்றதை சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கடந்து வந்த பாதையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ என்ன மாதிரியே நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டு மானிட்டேஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்களா இருப்போம். அவங்களுக்கெலாம் ஒரு மோட்டிவேஷனுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன்னா நானும் இது மாதிரி நிறைய சேனல் மானிட்டைஸ் ஆன வீடியோலாம் போய் பார்ப்பேன். நம்ம கொஞ்சம் சோர்ந்து போகிற நேரத்தில் அதெல்லாம் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேங்க. நான் வந்து சேனல் ஆரம்பித்தது 2023லேங்க. ஆக்சுவலாக நான் வந்து 2020 கொரோனா டயத்தில் எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பித்தப்பயே ஆரம்பிக்கணுன்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் அப்போ நான் என்ன நினச்சேன்னா, யூடியூப்ன்றது ஒரு சமையலுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு சமையல் தெரியும், வீட்டு சமையல் நம்ம பண்ணுறோம். இருந்தாலும் என்ன சொல்கிறது, யூடியூப்பில் போடுற அளவுக்கு நமக்கு ஸ்பெஷலாக தெரியாது. அப்புறம் வந்து அதில் நிறைய எடிட்டிங் அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக பயந்துகிட்டே வந்து அப்போ ஆரம்பிக்காமல் விட்டுட்டேன். ஆனால் வந்து நான் வந்து யூடியூப்பை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஊருக்கு போகிறோமா, அந்த இடத்த சுற்றி என்ன இருக்குது, என்ன கோவில் இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு நம்ம வந்து யூடியூப்பை யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது ஒரு சேனல் ஆரம்பித்து ஒரு ட்ராவல் விலாக் அந்த மாதிரி ஆரம்பித்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் ட்ராவல் விலாக் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எல்லாம் ட்ரோனெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியல அப்படிங்கிற பயத்தினால தான் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் 23ல் திடீர்னு ஒரு நாள் வந்து தோணுச்சு, சரி நமக்கு எல்லா பக்கம் போகிறப்ப ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது எனக்கு வந்து எப்போயுமே பிடிக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் அழிக்கவும் மனசு வராமல் சிஸ்டத்தில் போட்டு மொபைலில் ஸ்டோர் ஆகி அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்தது. அப்போ வந்து திடீர்னு ஒரு தடவை தோணுச்சு, சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ட்ராவல் விலாகாக தான் ஃபஸ்ட்டு இந்த சேனலை நான் ஆரம்பித்தேன். பத்மாஸ் ட்ராவல் விலாக் அப்படின்னு அதுக்கு பேரும் கொடுத்து ஆரம்பித்தேங்க. ஆரம்பித்து அப்புறமா அது என்னென்னா, சரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ட்ராவல் விலாக்னால் அது ஒன் டைப் ஆஃப் பீப்புள் தான் அட்ராக்ட் பண்ணும், அது எல்லாருக்குமே அது பிடிக்குமான்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணேன், நான் எல்லாம் கலந்து போட ஆரம்பித்தேன். அதாவது எனக்கு அப்போ அந்த யூடியூப்பை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. இந்த ஆப்பில் நம்ம எடிட் பண்ணணும் எல்லாமே நான் வந்து யூடியூப்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நான் எல்லாத்தையுமே யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணேன். யூடியூப்பை எனக்கு நம்ம ஒன்று கேட்டோம்னா யூடியூப் தான் 10 வீடியோ கொடுக்குமே, அது சம்மந்தப்பட்டது அலைடாக இருக்கிறது அதுவே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். அப்படியே தான் ஒன்றா பார்த்து க்ரியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சேனல், டெக் சேனல்லாம் இருக்குது, அவங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து, அப்புறம் முதல்ல ஷார்ட்ஸ்னால் என்னென்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஷார்ட்ஸுன்னு ஒன்று இருக்குது, வீடியோ தனி ஷார்ட்ஸ் தனி அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு, அதுக்கு தம்பனையில் நான் என்ன அதை கற்றுக்கிட்டு எல்லாமே யூடியூப்லேருந்து தான் கற்றுக்கிட்டேங்க. அக்டோபரில் ஆரம்பித்தேங்க, 7/10/23 2023 ஆரம்பித்தேன். ஒரு 10 நாள்லேயே என்ன பண்ணிட்டேன், நான் இன்ஸ்டாகிராமில் அப்போ வந்து லியோ படம் வந்த புதுசு, அதில் ஏதோ இந்த பாட்டு வந்ததை எடுத்து, சரி எனக்கு தெரியாது காப்பிரைட்னா என்ன, யாருக்கு தெரியும், அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் சேனல், அதை தூக்கி இன்ஸ்டாகிராமில் வந்து தூக்கி யூடியூப்பில் போடவும் உடனே காப்பிரைட்டுங்க. சேனல் ஆரம்பித்து 1 மாதத்துக்குள்ளேயே வந்து காப்பிரைட் அடி வாங்கினேன். வந்து காப்பிரைட் ஸ்கூல் அட்டன் பண்ணால் தான் அந்த காப்பிரைட் போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது 3 மாதம் டைம் வேறு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா, சேனல் ஆரம்பித்த பதிலே எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் மாதிரி வந்தது. திடீர்னு ஒரு தடவை இந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லி அலாரம் மாதிரி மணி அடித்து ஒரு மெசேஜ் வரவும் அதை க்ரியேட் பண்ணி போட்டேன். சரி, இது மாதிரி மெசேஜ் வந்திருக்கா, யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போட்டப்போ பார்த்திங்கன்னா, சேனல் ஆரம்பித்து ஒரு 10-15 நாளில் நினைக்கிறேன், திடீர்னு பார்த்தா அப்போயே ஒரு 2K வியூஸ் போச்சு. நமக்கு அந்த 10 நாளில் 2K வியூஸ் போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். பார்த்தா நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, அதில் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒன்றா நான் இப்போ அடுத்து தீபாவளி வந்தது, அதுக்கு கொஞ்சம் கண்டென்ட் போட்டோம், இந்த ஜோக்ஸ் அதெல்லாம் போட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுகள் வர ஆரம்பித்தாங்க. அடுத்து ஜனவரி பொங்கல் சமயத்தில் அந்த கோலங்கள் அது இதெல்லாம் போட்டோம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போயிட்டு தாங்க இருந்தது. நமக்கு அது அந்த நம்ம போட்ட வீடியோவை பார்க்குறாங்க அப்படிங்கிறதே வந்து நமக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தரும் இல்லைங்களா. அது மாதிரி வந்து நம்ம போட்ட வீடியோவில் வியூஸ் போகுது அப்படிங்கிறது ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்தது. அடுத்து பிப்ரவரி மாதம் 2024 மூணார் ட்ரிப் போயிருந்தோம் வெட்டிங் டேக்காக. அப்போ வந்து அங்கே போயிட்டு அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு பார்த்தா பயங்கர ரீச்சு.
நல்லா இருந்தது. அதாவது 1000 லாங் வீடியோவே வந்து 1000 கணக்கில் போக ஆரம்பிச்சிது வியூஸு. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. என்னடா நமக்கு இவ்வளோ ஓரளவு ஓகே, நம்ம வந்து ஏதோ நமக்கு தெரியுது. நம்ம வந்து என்ன நினச்சோம், நம்ம வந்து யூடியூப்லலாம் வீடியோ போட்டு நம்மளாலலாம் என்ன வரப்போகுது அப்படின்னு நம்மளை நினச்சிட்டு இருக்கிறப்போ, நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச வாய்ஸ், அதுவும் கொஞ்சம் வாய்ஸ் வேறு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஸ்வீட் வாய்ஸும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்டு, அதோடு நம்ம ஏதோ ஒன்று ஜெயிக்கலாம், ஏதோ ஒன்று லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய கோலாக இருந்தது. ஏன்னா நமக்கு நிறைய தொழிலெலாம் செஞ்சிட்டோம், நிறைய வேலை பார்த்துட்டேன். எதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா உழைச்சி கொடுப்போம், அந்த பெனிஃபிட் கிடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடுவோம். நமக்கு அப்படி ஒரு ராசின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வேறு வேலைக்கு போக முடியாத சிச்சுவேஷன், சில பர்சனல் ரீசன்ஸ்னால். அதனால் வந்து நம்ம அப்படி இருக்கிறப்போ ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், நம்மளால் ஏதாவது ஒன்று முடியும்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் இருந்துச்சு. சரி, இதையாவது செஞ்சு இதையாவது சாதிப்போம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். அப்புறம் பார்த்தா சரி, அதில் நிறைய கணக்கில் வியூஸ் போனோன்னே மூணாறு வீடியோஸு பார்த்திங்கன்னா, மேகமலையை பற்றி போட்டேன். அடுத்து அந்த சம்மரில் போட்ட வீடியோஸ் எல்லாமே பயங்கர ரீச்சு. அப்புறம் மூணாறு ஹோட்டல் இது போட்டால் 17K. அப்போ சேனல் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே 17,000 வியூஸ் போச்சு. பயங்கரமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அந்த மூணாறு வீடியோ தாங்க ரொம்ப சொல்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே எக்கச்சக்க வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த வீடியோ போகுதுன்னு பார்த்துக்கோங்களேன். அப்புறம் அந்த உடுமலைப்பேட்டை டு மூணார் டூரிஸ்ட் பிளேசஸ்ன்னு போட்டிருப்பேன். அப்புறம் சரின்னு அது மாதிரி போகவுமே சரின்னு ஒன்று என்ன சொல்ல வந்து நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும்ல, அது மாதிரி ஒரு ஹோப் கிடச்சிது. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், நம்மளோட வீடியோஸும் பார்க்குறதுக்கு நம்ம ஓரளவு ஏதோ பிடிக்கிற மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம், அது ஓகே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணி போயிட்டுருந்தேன். யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் எலிஜிபிள் க்ரைட்டேரியா இருக்குங்க. அதாவது நமக்கு வந்து என்னென்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர் வேணும். அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கொண்டு வந்துடலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயரில் வந்துருச்சு. 1 இயர் ஆச்சு. ஒரு போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் தான் ரீச் பண்ணேன். ஆனால் அந்த 4000 வாட்ச் ஹவர் இருக்குது பாருங்கள், அதை கொண்டு வரதுன்றதெல்லாம் இருக்குது விஷயமே. ஃபஸ்ட்டு கொரோனா டயத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்க, 2000 வாட்ச் ஹவருக்கே வந்து மானிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து காம்படிஷன் அந்தளவுக்கு இல்லை, யூடியூப்பில் வந்து நிறைய பேர் இல்லை. இப்போ இன்னுமே ஆட்கள் நிறைய வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன். ஸோ வந்து அவங்க வந்து க்ரைட்டேரியாவை அதிகம் பண்ணிட்டாங்க யூடியூப்பில். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது யூடியூப்பில் அவங்க அது ப்ரோக்ராம் பேர் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு. அந்த பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கணும்னா இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும். அவங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்டாண்டர்ட், யூடியூப்போட ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ வந்து அந்த அளவுக்கு வீடியோஸ் போட்டு வாட்ச் ஹவர் இருந்தால் தான், நல்லா இருந்தால் தானே வீடியோ பார்ப்பாங்க. நம்ம வீடியோ போடுறது நல்லா இருந்தால் தான் வியூஸ் போகும், வியூஸ் நிறைய போனால் தான் வாட்ச் ஹவர் வரும். ஸோ அதுதான் அவங்கள கொண்டு வந்திருக்கிற இது. அப்போ வந்து அந்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் வந்து அந்த வியூஸ் வாட்ச் ஹவர் நம்ம ரீச் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால அந்த க்ரைட்டேரியாவை அவங்க வச்சுருந்தாங்க. அதுதாங்க நமக்கு வந்து எல்லாருக்குமே டஃப்பாக இருக்கிறது, அந்த ஃபஸ்ட்டு அது கம்ப்ளீட் பண்ணுறது தான். ஸோ அந்த வாட்ச் ஹவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ வந்து நான் கிட்டத்தட்ட அந்த போட்ட வீடியோஸ் எல்லாம் இது பண்ணி ஒரு 1000 வாட்ச் ஹவர் மேலே வந்துருச்சு. அப்போ அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா, போன செப்டம்பர் நினைக்கிறேன், எனக்கு இன்னொரு காப்பி ரைட்லேயும் மாட்டிட்டேன். இதே மாதிரி என்ன பண்ணேன், விநாயகர் சதுர்த்தி அப்போது ஏதோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டு இன்னொரு காப்பி ரைட் வாங்கினேன். என்ன பண்ணிட்டேன், நான் அந்த ஃபஸ்ட்டு வாங்கின காப்பி ரைட் அப்போயே காப்பி ரைட் ஸ்கூல் அட்டன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இப்போ இந்த காப்பி ரைட்டு ஜஸ்ட்டு ஒரு நமக்கு ஒரு இது மாதிரி வார்னிங் மாதிரி கொடுத்து விட்ருப்பாங்க. நான் அப்போ வந்து காப்பி ரைட் ஸ்கூலு வந்துச்சு, நான் என்னமோ சரி அது என்னத்த காப்பி ரைட் ஸ்கூல் நமக்கு தெரியாது, விட்டுட்டேன். ஸோ 2 காப்பி ரைட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் 2 காப்பி ரைட் ஸ்ட்ரைக் வாங்கினதுனால என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு நான் பாட்டுக்கு கொலுவுக்காக கொலு பொம்மை எல்லாம் போய் வீடியோ எடுத்து போட ஆரம்பித்தேன். பார்த்தா ஷார்ட்ஸு சுத்தமாக வீசு போல். எனக்கு அது என்னன்னே புரியல. அப்புறமா தான் போய் மெயில் நம்ம அடிக்கடி செக் பண்ணுறதில்ல, மெயிலில் போய் பார்த்தா காப்பி ரைட் வந்துச்சு. அப்படி 2 காப்பி ரைட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 2 காப்பி ரைட் ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால சேனலில் வியூஸை ஃபுல்லாக அப்படியே குறைச்சிட்டாங்க. என்னடான்னு நான் போய் இதுக்காக கொலு பொம்மையெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறப்ப இப்படி ஒரு இது, இன்னும் ஒரு காப்பி ரைட்டு, அதாவது 3வது காப்பி ரைட் நான் வாங்கினேன்னா எனக்கு சேனல் போயிடும். போட்ட வீடியோஸு வாட்ச் ஹவர் எதுவுமே இருக்காது, சேனல் முடிஞ்சுது. பயங்கர பயமாயிருச்சு. என்னடா நம்ம 1 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம உழைச்சிருக்கோம், 1 வருஷம் உழைச்சி கொண்டு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துட்டாங்க.
1000 பக்கத்தில் ஏதோ வாட்ச் ஹவர் அதை தாண்டி போயிடுச்சு. இப்படி வந்துருச்சேன்னு ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்புறம் அப்போ தான் என்ன பண்ணேன், சரி ஒரு பயத்தில் இன்னொரு சேனல் ஆன்மீகம் அறிவோம்னு சொல்லிட்டு ஒன்லி ஆன்மீகத்துக்கு மட்டும் இருக்கட்டும்னு நடுவில் சும்மா ஆரம்பித்து வச்சுருந்தேங்க. அதில் வந்து ஒன்லி ஆன்மீக சம்மந்தப்பட்டது, கோவில் சம்மந்தப்பட்டது மட்டும் போட்டுட்ருந்தேன். அப்புறம் அந்த என்ன பண்ணுறது, அந்த சமயத்தில் இந்த சேனலை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு ஒரு பயம். அது என்னென்னா, இதுதான் என்னென்னாலும் முதல்ல ஆரம்பித்த சேனல். இது மேலே எப்போயுமே நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் பாசம் இருக்கும்ல, அது மாதிரி இது மேலே தான் எனக்கு பாசம் அதிகம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சரி இருந்தாலும் நம்ம இந்த கொலுபொம்மை வீடியோவில் எனக்கு அந்த சேனல் வந்து அந்த சமயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த வீடியோ எடுத்ததெல்லாம் அதில் போடவும் அது நல்ல வியூஸ் போச்சு. இதில் வந்து வியூஸே போகலை சுத்தமாக. ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 10-20 கூட தாண்டாது, அழுகழுகையாக வரும். போய் இது மாதிரி காப்பிரைட் வந்தால் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு அதுக்கு நிறைய வீடியோஸ் யூடியூப்லேயே நம்ம ஒன்று பார்த்தா தான் வீடியோஸ் நிறைய நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி தருமே யூடியூப்பு. நிறைய வீடியோஸ் பார்க்க அது காப்பிரைட் ஸ்கூல் அட்டன் பண்ணணும் அப்படி இப்படின்னு. அப்புறம் நிறைய லாங் வீடியோ போடுங்க, அந்த சமயத்தில் டேக் எல்லாம் கொடுத்து போடுங்க. அப்போ நிறைய நம்ம லாங் வீடியோ போட உங்களுக்கு 3 மாதத்துக்கு எந்த வியூஸும் போகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யூடியூப்பில் அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்க, காப்பிரைட் மட்டும் தான் சொல்லுவாங்க. நமக்கு இந்த நிறைய வீடியோஸ் இது மாதிரி பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேங்க. நிறைய நமக்கு இது மாதிரி கிரியேட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2-3 டெக் சேனல்ஸ்லாம் இருக்குது. அவங்களோடதெல்லாம் 2-3 பேரோடது நான் ரெகுலராக பார்ப்பேன். ஸோ அப்படிலாம் நம்ம பார்த்து நிறைய சர்ச் பண்ணி எல்லாம் பண்ணதுனால இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுது. அப்புறம் சரின்ட்டு நிறைய லாங் வீடியோ அந்த 1 மாதத்தில் கிட்டத்தட்ட லாங் வீடியோ வியூஸ் போகுதோ போகலையோ ஒரு 10 வீடியோ போட்டேன். போடவும் என்னோட நல்ல நேரம் அப்படி கெட்ட நேரத்தில் ஒரு நல்ல நேரம்னு வச்சுக்கோங்க. யூடியூப்பில் 3 மாதத்துக்கு வந்த காப்பிரைட்டு ஸ்ட்ரைக் வந்து எனக்கு ஒரே மாதத்தில் கிளியர் ஆகி வியூஸ் நார்மலாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அது மாதிரி அதோடு இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒதுங்கியிருக்கணும். திரும்பவும் அந்த தப்பை பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1700 மணி நேரம் வாட்ச் ஹவர் இந்த சேனலில் வச்சுருந்தேன். 365 நாள் முடிஞ்சதுன்னா அந்த வாட்ச் ஹவர் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு என்னென்ன ட்ராபேக். ஒரு 2000 வாட்ச் ஹவர் ஆன்மீக சேனல் வந்திருக்கு, இது வந்து 1700 மணி நேரம் வந்திருந்தது. ஆனால் அந்த 1 வருஷம் ஆனோடனே அது குறையும் பார்த்திங்களா, அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜனவரியிலேருந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் குறையுது, அதுலேயும் குறையுது, குறைஞ்சிட்டே வந்து மே மாதம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1700 மணி நேரம் இருந்தது, 700 மணி நேரம் போயிடுச்சு, 1000 மணி நேரம் ஆயிடுச்சு. அதில் 2000 மணி நேரம் இருந்தது 900 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வருஷம் சம்மருக்கு வால்பாறை போயிட்டு வந்து போட்டாங்க வீடியோஸ், அதெல்லாம் நல்லா 2.5K அந்த மாதிரி போயிருந்தது. அந்த மாதிரி வேறு என்ன கொடைக்கானல் போய் அது கொஞ்சம் கம்மியாக தான் போயிருந்தது. அப்புறம் அது மாதிரி வியூஸ் போச்சுங்க. ஆனால் அந்த வாட்ச் ஹவர் போனது தானே. அப்போ அந்த மாதிரி இருக்குது என்னன்றது நான் வந்து கணக்கு போட்டு பார்த்து 1000 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் 3000 மணி நேரம் வரணும் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறது, இன்னும் வந்து ஒரு 40K போகணும். கணக்கு போட்டு பார்த்தேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளே கணக்கு போடுறது தான், ஒரு 40K வரணும். அதாவது அது ஒரு வீடியோவில் 40K வந்தாலும் சரி அது கஷ்டம் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். 40K வர்றது கஷ்டம். ஒரு 4Kவா ஒரு 10 வீடியோ, இல்லை 10Kவா ஒரு 4 வீடியோ அந்த மாதிரி வரணும். மூணாறு வீடியோ போட்டோம், அப்புறம் வால்பாறை, கொடைக்கானல், அப்புறம் மற்ற டிஸ்ட்ரிக் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி எல்லாம் வரிசையாக சம்மருக்கு போட்டு எல்லாம் என்னால் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறது என்னடா நம்ம கனவாகவே போயிருமா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாகவே ஆகிட்டேன். சரி பார்ப்போம், எடுக்கிற முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். சம்மர் முடியறதுக்குள்ளே பண்ணாதான் அதுக்கப்புறம் வந்து இந்தளவுக்கு ஒரு வீடியோவும் போகுமான்றதும் டவுட்டாக இருக்குது. அதனால் சம்மருக்கு நிறைய வீடியோஸ் இது மாதிரிலாம் போட்டு சம்மரை தான் நம்பியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. சம்மரில் போட்ட கடைசி வீடியோ காந்தலூர் வீடியோ போட்டாங்க. பார்த்தா டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு 21K போயிடுச்சு வியூஸு. 21K போய் அந்த ஒரு வீடியோ மட்டும் 1200 மணி நேரம் வாட்ச் ஹவர் கொண்டு வந்தது. உடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரின்ட்டு அடுத்து சரி வேறு என்ன, எல்லா ஊரும் போட்டு முடிச்சாச்சு, சம்மரே முடிய போகுது, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணேன், சரின்னு இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ கணக்கம்பட்டி ஆசிரமத்துக்கு போயிருந்தோம். சரி எங்கே போனாலும் நம்ம தான் இப்போ வீடியோ எடுக்கிற ஹேபிட் வந்துருச்சு சேனலுக்காக அப்படின்ட்டு. அப்புறம் அதை எடுத்தோம், பாதாள செம்பு முருகன் கோவில், அது 2 ஒரே நாளில் தான் போனேன். சரி அது ஒரு ஒன்றா வீடியோ போடுவோம் அப்படின்னு போட்டேங்க. அங்கே தான் டேர்னிங் பாயிண்ட். இங்கே நடுநடுவில் டிஸ்டர்பு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். கடை வச்சுருக்கோம், அதனால் அந்த ரோட்டு மேலே இருக்குதுங்க அது சவுண்டு. நான் என்ன மைக் போட்டு பேசினாலுமே சவுண்டு அப்படி தான் வருது, சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கணக்கம்பட்டி ஆசிரமம் வீடியோ பார்த்தீங்கன்னா மலமலான்னு நிறைய போச்சு. சரி எவ்வளோ போகுது
சரி, நான் ஏற்கனவே ஒரு 1000 வாட்ச் ஹவர் வச்சுருந்தேன். காந்தலூர் வீடியோ ஒரு 1200. சரி, எப்படியோ 2200 ஆச்சு. இன்னும் ஒரு 1800 மணி நேரம் ஓடினா போதும்டா அப்படின்னு டென்ஷனாகவே பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா போகுது, கொஞ்சம் வேகமாக போச்சு. ஒரு வாரம் 10 நாளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 67 போயிடுச்சுங்க. போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 மணி நேரம் ஓடிச்சு. ஆஹா, முடிஞ்சிருச்சுடா, நமக்கு வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு பார்த்தா வாட்ச் ஹவர் கரெக்டாக என்றைக்கு கம்ப்ளீட் பண்ணேன்னா ஜூன் 17 என் பையனோட பர்த்டே அன்னைக்கு வாட்ச் ஹவர் 4000 வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டாக அன்னைக்கு தான் எனக்கு சப்ஸ்கிரைபரும் 4000 வருது, வாட்ச் ஹவரும் 4000. டக்குன்னு அப்ளை பண்ணிட்டேன். மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் தான் அந்த கிரியேட்டர்ஸ் வீடியோவில் நிறைய பார்ப்பேன். ஆனாலும் ஒரு சந்தோஷமாக பதட்டமானு தெரியல. அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் நம்மளை என்ன பண்ண சொல்லுன்னா, ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். அப்படி ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ண சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பதட்டத்தில் இண்டிவிஜுவலுக்கு பதிலாக கம்பெனி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி விட்டேன். அப்புறம் தப்புன்னு எனக்கும் புரிஞ்சிருச்சு. அதை வந்து என்ன பண்ணணும், பார்த்து பொறுமையாக என்ன ஏதுன்னு செஞ்சுருக்கணும். அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப பார்த்தா திரும்ப வேறு மெயில் ஐடிக்கு க்ரியேட் பண்ண சொன்னாங்க. ஒரு வீடியோவாக பார்க்குறது ஒரு பதட்டம். ஐயோ, மானிட்டேஸுக்கு எலிஜிபிளாகி நம்ம பணம் வாங்க முடியாதா, இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நமக்கே தெரியும்ல. திரும்ப அதை பண்ணி இதை பண்ணின்னு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் மாற்றி மெயில் ஐடியை கொடுத்து மாற்றி அதை க்ளோஸ் பண்ணி திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரே சொதப்பு பண்ணிட்டேன். அதில் உடனே நம்ம அது மாதிரி திரும்ப அப்ளை பண்ணி திரும்ப எல்லாம் பண்ணால் அப்படியே பெண்டிங்கே காமிச்சிட்ருக்கு, எரரே காமிச்சிட்ருக்கு. உடனே போய் சேட் பண்ணுறது, அவங்க யூடியூப் டீமில் போய் சேட் பண்ணுறது, அவங்களையும் நிம்மதியாக இருக்க விட்றதில்ல. நம்ம தப்பு பண்ணிவிட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உன்னோடது அண்டர் ரெவ்யூவில் இருக்குன்னே சொல்கிறாங்க. ஆனால் நான் பேசி வச்சேன்னா, அடுத்து சேட் பண்ணிவிட்டு வச்சேன்னா திரும்ப உன்னோடது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நீ ஆட்சென்ஸ் கொடுக்கல அப்படின்னு வந்துடும். இப்படியே நானும் வேறு மெயில் ஐடி வேறு இதை கொடுத்து கிட்டத்தட்ட தப்பு. நான் என்ன பண்ணாலும் அந்த முதல்ல கொடுத்த மெயில் ஐடி கொடுத்தா திரும்ப தப்புன்னே வருது. ஸோ அப்புறம் என்னடா பண்ணுறது, ஆட்சென்ஸை கொடுக்காம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகவே முடியாது. என்னடா பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஜூலை ஒரு 15-20 நாள் இப்படியே போயிடுச்சுங்க. அப்புறம் ஜூலை கடைசியில் ஜூலை ஒரு 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ தான் போய் என்ன பண்ணேன், ஃப்ரெஷ்ஷாக ஒரு என் பேரை போட்டாலே ஒரு வேளை தப்பாகுதோ என்னமோ. ஏன்னா நிறையா மெயில் ஐடி மாற்றி அதை பண்ணி இதை பண்ணி நிறைய தப்பாகிடுச்சு. அதனால் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு மெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் என் பையனோட பேரை கொடுத்து அப்புறம் நம்ம அதில் போய் அக்கௌண்ட் நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ஒரு வீடியோவில். அதாவது நம்ம தான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோமே. அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மெயில் ஐடியை கொடுத்து அதுக்கு ஆட்சென்ஸ் க்ரியேட் பண்ணி அதை கொடுத்தோன்னே ஒரு வழியாக ஜூலை 8 ஓகே ஆச்சுங்க ஆட்சென்ஸ். அது மாதிரி அது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அதோடு நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும், சரி ஆட்சென்ஸ் ஓகே, அதுக்கே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சேன்றது நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும். அதான் என்ன சொல்கிறது, ரொம்ப சில நேரத்தில் ரொம்ப அறிவாளித்தனம்னு இல்லை, நம்ம நேரம்னு சொல்லலாம், நமக்கு நேரம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன பண்ணிட்டேன் நான், இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கிறப்ப இது சரியாகலை ஆட்சென்ஸு. அப்போயே தூக்கி என்ன பண்ணிட்டேன், இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேக வீடியோ, திருப்பரன்ற கும்பாபிஷேக வீடியோலாம் இன்ஸ்டாகிராமில் அதை தூக்கி யூடியூப்பில் போட்டேன். நான் என்ன நினச்சேன், நான் ரொம்ப அறிவாளி நினச்சிட்டு நமக்கு தான் இன்னும் ஆட்சென்ஸ் ஓகே ஆகலைல்ல, அது 2வது ஸ்டெப்பில் தானே இருக்கும், அது முடிஞ்சு 3வது ஸ்டெப்பு தான் யூடியூப் வந்து நம்மளை வந்து ரெவ்யூ பண்ணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அவங்க யூடியூப்காரவங்க என்ன அவ்வளோ பெரிய கம்பெனி நடத்துகிறவங்க, அவங்க எவ்வளோ தெளிவாக இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ரெவ்யூவில் தான் இருக்கோன்றது எனக்கு அப்போ தெரியல. அதுதான் என்ன சொல்கிறது ஹைலைட். அங்கே ஜூலை 8 எனக்கு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் ஓகே ஆகி அடுத்து நீ ஃபர்தர் 3வது ஸ்டெப்பு ரெவ்யூன்னு பார்த்தோம். ரெவ்யூ 2-3 நாள் ஆச்சு. பார்த்தா வருது, என்ன வருது மெசேஜு, ரீயூஸ்டு கண்டென்ட், நீ யூஸ் பண்ணது ரீயூஸ்டு கண்டென்ட், உனக்கு மானிட்டேஷன் கிடையாது, ஓடிப்போ அப்படின்ட்டாங்க. எப்படி இருக்கும், எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருச்சு. 2 வருஷம் உழைப்பு, கிட்டத்தட்ட 520 வீடியோ போட்டிருந்தேன் அந்த சமயத்தில். அவ்வளவும் என்னோட ஓன் கண்டென்ட். நான் போட்ட ஒரே 2 வீடியோ மொத்தத்தில் இந்த கோவில் கும்பாபிஷேக வீடியோனால் என்னோட ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு மானிட்டேஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. எப்படி இருக்கும் எனக்கு. ஆனால் என்னென்னா யூடியூப்பு அதோட நம்மளை கை விட்டுறாது, நமக்கு திரும்ப வாய்ப்பும் கொடுக்கும். என்னென்னா 2 ஆப்ஷன், அதில்
ஒருவேளை நாங்கள் யூடியூப் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, நாங்கள் உன்னை தப்பாக சொல்லிட்டோமா, நீ அதை அதை தப்புன்னு சொல்லி அப்பீல் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் ரீஅப்ளை பண்ணுறது. அந்த அப்பீல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எந்த கரெக்ஷனுமே நம்ம சேனலில் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க அப்போ தான், அதாவது நம்ம கரெக்டாக போட்டு அவங்க தப்பாக நம்மளை ரீயூஸ்டு அது மாதிரி ஏதாவது சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும் நமக்கு. இந்த அப்பீல் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு வீடியோ ரெடி பண்ணணும். என்னென்னா, நான் ஐயா இது என்னோடய சேனல், என்னோடய வீடியோ, நான் எப்படியெல்லாம் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம யூடியூபுக்கு எடுத்து சொல்லணும். அது நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறோம் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை ஒரு காப்பி பேஸ்ட் அந்த லிங்க்கை அவங்க கொடுத்த இடத்துல பேஸ்ட் பண்ணி அப்பீல் பண்ணணும். அந்த அப்பீல் வீடியோ சரியாக பண்ணல. அது சாராம்சம் புரிஞ்சுது, இருந்தாலும் கரெக்டாக நான் அதை போடலை. ஸோ என்ன ஆயிடுச்சு, அந்த அப்பீல் வீடியோ கொடுத்து 2வது நாள் எனக்கு உன்னோட அப்பீல் நான் ஏற்றுக்க முடியாது, ரிஜெக்டட் அப்படின்ட்டாங்க. இது என்றைக்கு நடந்துச்சுன்னா ஜூலை 15. அதாவது அப்போயே 1 மாதம் ஆயிடுச்சு. ஜூன் 17 நான் மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிட்டேன். அந்த க்ரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜூலை 15 அன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, உனக்கு நீ கொடுத்த அப்பீல் நாங்கள் ஒத்துக்கலை, நீ அடுத்து வேணால் 1 மாதம் டைம், நீ என்னென்ன உன் சேனலில் எடிட் பண்ண வேண்டியிருக்கோ அதெல்லாம் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோ அப்படின்ட்டு ஆகஸ்ட் 13 திரும்ப ரீஅப்ளை ஆப்ஷன். காலைல தூங்கி முடிக்கிறது யூடியூப்பில் தான், அதில் பார்க்குறது யூடியூப் ஸ்டுடியோ பாரு, எந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அதை போயிருக்கா இதை போயிருக்கா, அடுத்து இந்த மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிட்டாமா, அவன் ஏதாவது போட்டிருக்கானா, ஏதாவது தவறி நமக்கு ஏதாவது கொடுத்துட்டானா அப்படின்னு அதில் போய் மெயிலை செக் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணு. ஒன்றும் இல்லை, 1 மாதம் ஒன்றும் பண்ண முடியாது, கம்முன்னு பூச்சண்டி அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட அந்த மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆனப்பயே ஆல்ரெடி வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் ஆகிருந்தது. அதுக்கப்புறமே எனக்கு கிட்டத்தட்ட அந்த கணக்கம்பட்டி வீடியோ அதுக்கப்புறம் ஒரு 1000-1500 வாட்ச் ஹவர் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லை. சப்போஸ் நான் மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிருந்தேன்னா அதுக்கெல்லாம் எனக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கும். மாதிரி இந்த ஷார்ட்ஸ்லலாம் இந்த திருப்பதி கோவில் இதை பற்றிலாம், லட்டு இதை பற்றிலாம் போட்டிருந்தேன். அப்புறம் ஆடி மாத விசேஷ தினங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு. ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு 7700 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அப்புறம் என்னென்னா, இந்த நடுவில் நான் இந்த மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகி அதுக்கப்புறம் போடுறது ஒன்றும் யூஸும் இல்லை. ஆனால் ஏன் போட்டேன், நம்மளை நம்பி நம்மளும் ஏதோ நல்ல வீடியோ போடுறோம், ஏதோ ஒரு உபயோகம் இருக்குன்றதுக்காக தான் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை மாதிரி வச்சுருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள்லாம் வச்சுருக்கீங்க என்னோடய சேனலில். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதாவது நம்ம நியாயம் பண்ணணும்ல. நமக்கு மானிட்டேஷன் கிடைக்கின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு தடவை தோணுச்சு, பேசாமல் விட்டுறலாமா, வீடியோ எதுவும் போடாமல், வேஸ்ட்டு தானே இப்போ போட்டால், நம்ம தான் மானிட்டேஷன், அது ஹியூமன் நேச்சர் தானே, அப்படி நம்ம நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகலை, வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்புறமும் இந்த சேனலில் வீடியோ போடுறது எதுக்காக போடுறோம், ஏன் போடணும் அப்படின்னு ஒரு தடவை தோணுச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ 4 விஷயம் நம்ம ஏதோ தெரியணும் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ணணும்ல அப்படின்ட்டு தான் நம்ம பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த 2 மாதமாக அப்படி தான் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். ஸோ ஆகஸ்ட் 13 ரீஅப்ளை பண்ணணுமா, அது வரைக்கும் வேறு வழி இல்லை, எனக்கும் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். சரின்னு அப்புறம் எடிட்லாம் பண்ணி முடிஞ்ச சில வீடியோஸ் எல்லாம் காப்பிரைட்டு சாங்ஸ் எல்லாம் வந்தது, எடுக்கவே முடியல. எத்தனை தடவை எடிட் பண்ணாலும் மாற மாட்டேங்குது. அப்புறம் அதெல்லாம் தூக்கி ப்ரைவேட்டில் போட்டு சிலதெல்லாம் அன்லிஸ்டரில் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி ஆகஸ்ட் 13 பக்காவாக வச்சுட்டோம்டா, இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டேன் உடனே மானிட்டேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு ஆகஸ்ட் 13 சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரீஅப்ளை பண்ணால் 14 ஒன்றும் பதில், 13 ஒன்றும் பதில் இல்லை, 14 வரல. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வருது, உன்னோட ரீஅப்ளை ஒத்துக்க முடியாது, நீ மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் இல்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவ்வளோதான், அழுதுட்டேன், அழுகே வந்துருச்சு, அழுதுட்டேன் நான். என்னடா நம்ம எதுவுமே சாதிக்க முடியாத லைஃப்பில், நம்ம அவ்வளோதான் வேஸ்ட்டாக, நம்ம என்னடா இப்படி அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஆனால் ஏதோ ஒரு மனசு ஓரத்தில் விடக்கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல நிறைய வேலையில் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு பெனிஃபிட் வர்றப்ப நம்ம வெளியில் வர்ற மாதிரி சுச்சுவேஷன், அது நானாக வர்றதில்ல, அது என் விதியா என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நமக்கு நடந்திருக்கு. இதையும் விட்டால் போகிறதுக்கு வேறு எங்கேயும் இடமும் இல்லை, இதுதான் நம்ம ட்ரை பண்ணுற கடைசி அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தேன் நான். இதை விட்டுட்டு அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே ஓட்ட வேண்டியதான் காலத்தை. என்ன சொல்கிறது, வெந்ததை தின்னுட்டு விதி வந்த பார்த்துட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படின்ட்டு. சரி இதுதான் கடைசி இதுன்னு வச்சுருக்கோம், அதனால் இதை விடக்கூடாது.
நமக்கு என்ன மே மாதம் தான் அந்த வீடியோ வாட்ச் ஹவர் இதாக இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் நமக்கு வந்து அந்த வாட்ச் ஹவர் போகாது. 1 இயர் ஆனால் தானே வாட்ச் ஹவர் போகும். அதனால் என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறேன், அடுத்த ஏப்ரல் வரைக்கும் நான் விட மாட்டேங்க. திரும்ப திரும்ப எத்தனை தடவை அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்ட்டு திரும்ப சரி என்ன பண்ணலாம் ஆப்ஷன்லாம் திரும்ப அப்பீல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு 20 நாள் டைம். திரும்ப வந்து நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அதை முதல்ல கொடுத்தாங்களா அதே மாதிரி அப்பீல் பண்ணு அப்படின்னு. இப்போ இந்த தடவை எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நம்ம எந்த தப்புமே பண்ணலை, சேனலில் நீட்டாக எடிட் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம அப்பீல் பண்ணணும். ஆனால் அந்த அப்பீல் வீடியோ கரெக்டாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணேன், அன்னையிலேருந்தே நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தேன். 20 நாள் டைம் இருக்குது. ஸோ நிறைய வந்து வீடியோஸ் பார்த்து பக்காவாக ரெடி பண்ணணும். நம்ம அப்பீல் பண்ணுறதுல நம்ம ரிஜெக்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது என்னோடய எய்மாக இருந்துச்சு. அப்படி ஒரு அப்பீல் வீடியோ ரெடி பண்ணாங்க, குறையே சொல்ல முடியாதபடிக்கு. நம்ம என்ன பண்ணுறோன்றதை நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். என்னென்ன ஒரு வேதனை எனக்கு, நான் என்னோடய வீடியோன்னு சொல்கிறதுக்காக நான் போராட வேண்டியிருக்கு அப்படின்னு அடுத்த வீடியோ ஒன்று போட்டதுனால வந்த விளைவு. அதனால் யூடியூப்பை நான் குறை சொல்லலைங்க, அவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்தாங்க. அது பர்ஃபெக்டாக அப்பீல் வீடியோ போட்டேன். செப்டம்பர் 5 அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க. திரும்ப சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போட்டேன். அன்றைக்கி பிரதோஷம் வேறு. சாயந்தரம் போய் சிவனெல்லாம் பார்த்து வேண்டிட்டு வந்து காலையில் 7 மணிக்கு அப்பீல் பண்ணேன். 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் இல்லை ஒரு நாள் ஆகும் அப்படின்னு வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க சில வீடியோஸில். சாயந்தரம் 7:46 செப்டம்பர் 5ஆம் தேதி கரெக்டாக பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். நடுவில் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், கங்க்ராட்ஸ் யூ ஆர் ஏ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு வந்துச்சு. ஓ மை காட், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பத்மாவதி அப்படின்னு ஒரு வழியாக வாங்கிட்டேங்க. இனி வந்து என்னென்னா இது மேலே நம்ம போடுறதுக்கு வீடியோவுக்கு தான் நமக்கு வந்து பணம் கிடைக்கும். வந்து இவ்வளோ நாள் நம்ம பண்ணதுக்கு பணம் கிடைக்காது. நம்ம அது வந்து ஒரு க்ரைட்டேரியா, அவ்வளோதான். இனி நம்ம போடுற வீடியோவை பார்க்குறப்போ வர்ற ஆட்ஸ் மூலமாக வர வருமானத்தில் யூடியூபுக்கு பாதி நமக்கு பாதி கிடைக்கும். அதுதான் அவங்க யூடியூப்போட கான்செப்ட், அவங்களோட இது. இப்படி தாங்க கதை, கொஞ்சம் பெரிய கதையாக தான் இருந்தது. சாரி, பொறுமையாக பாருங்கள். ஒரு 2-3 தடவையாவது ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கும் இருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். நன்றி.